அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக அனுப்பப்பட்டார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு கொடுத்த முதல் மற்றும் முதன்மையான பணி எது? அவர் அனுப்பப்பட்டதற்கான அசல் நோக்கம் என்ன? இதையெல்லாம் நாம் முஸ்லிம்களிடம் கேட்டால் அவர்களில் பெரும்பாலானோர் கூறுவார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டதற்கான காரணம் அல்லாஹுவை நாம் அறிந்து கொள்வதற்காகவும், அல்லாஹுவை நாம் எவ்வாறு வணங்க வேண்டும் என்பதையும், ஹராம் மற்றும் ஹலாலை எவ்வாறு நாம் பேண வேண்டும் என்பதையெல்லாம் கற்றுத்தருவதற்காகத்தான் என்று கூறுவார்கள். ஆனால் உண்மையில் குர்ஆன் மற்றும் ஹதீஸை நாம் ஆழமாக சிந்திப்பதன் மூலமும், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது வாழ்க்கையை நன்கு ஆராய்வதன் மூலமும் நமக்கு புரிய வருவது என்னவென்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டதற்கான அசல் நோக்கம் வெறும் வணக்க வழிபாடுகளையும் ஹராம் ஹலால் மற்றும் தனிநபர் ஒழுங்கையெல்லாம் கற்றுத்தருவதற்காக மட்டுமல்ல, மாறாக அவருக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான பணி என்னவென்றால், அல்லாஹுவின் வாக்கை இந்த உலகில் அனைத்து துறைகளிலும் மேலோங்க செய்வதும், அதிலும் மிக முக்கியமாக அரசியல் அல்லது ஆட்சி துறையில் அல்லாஹுவின் வாக்கு மட்டும்தான் மேலோங்கி இருக்க வேண்டும் என்பது ஆகும். أَلَمْ تَعْلَمْ أَنَّ اللَّهَ لَهُ مُلْكُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَمَا لَكُمْ مِنْ دُونِ اللَّهِ مِنْ وَلِيٍّ وَلَا نَصِيرٍ وَلِلَّهِ مُلْكُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَاللَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ. ஏனென்றால் அல்லாஹுவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் அரசாங்கத்தினால் மட்டும்தான் மிக நீதியாக, மிக நேர்மையாக நடந்து கொள்ள இயலும். மேலும் ஆட்சி அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் நம்மால் அனைத்து துறைகளிலும் அல்லாஹுவின் கட்டளைகளை மேலோங்க செய்ய இயலும். இதனால் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 13 வருட தாவாவிற்கு பிறகு மதீனாவிற்கு சென்று அங்கு அல்லாஹுவின் உதவியை கொண்டு முஸ்லிம்களின் ஒன்றிணைந்த இஸ்லாமிய கிலாஃபத்தை உருவாக்கினார். மேலும் அருகிலுள்ள பாரசீகம் மற்றும் ரோமாபுரிக்கும் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு அவனது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆட்சி செய்யுமாறும், அவ்வாறு செய்யாவிட்டால் உங்கள் மீது போர் தொடுப்போம் என்றும் கடிதம் அனுப்பினார். இவ்வாறு இஸ்லாமிய கிலாஃபத்தை விரிவுபடுத்தியதற்கான காரணம் இஸ்லாமிய மதத்தை பரப்புவதற்காக அல்ல, மாறாக அல்லாஹுவின் கட்டளைகளுக்கு கீழ் அந்த ஆட்சியை கொண்டு வந்து மக்கள் நசுக்கப்படுவதை விட்டு அவர்களை பாதுகாத்து அந்த நிலப்பரப்பில் முற்றிலும் நீதியையும் நேர்மையையும் கொண்டு நிரப்புவதற்காகத்தான். لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. عليهم الخبائث ويضع عنهم إصرهم والأغلال التي كانت عليهم فالذين آمنوا به وعزروه ونصروه واتبعوا النور الذي أنزل معه أولئك هم المفلحون. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது மறைவிற்கு பிறகு அவருடைய தோழர்களான குலஃபாயிதின் ராஷிதீன்களும் குர்ஆன் காட்டி தந்த முறையில் மிகவும் நீதியாக ஆட்சி செய்தனர். இதையெல்லாம் நாம் எடுத்துரைப்பதற்கான முக்கியமான காரணம், அல்லாஹுவின் பாதையை விட்டு இந்த சமுதாயம் முற்றிலும் வழி தவறிவிட்டதையும், அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான பணியை இந்த சமுதாயம் புறக்கணித்து விட்டதையும் உணர்த்துவதற்காகத்தான். அந்த மிக முக்கியமான பணி ஆட்சி அதிகாரத்தை நாம் அல்லாஹுவின் கையில் ஒப்படைப்பதே ஆகும்.
அதற்காகத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அவரை பின் தொடர்ந்து வந்த சத்திய சஹாபாக்களும் அல்லாஹுவின் வழியில் போர் புரிந்து மேலும் தனது உடல், பொருள், உயிர் ஆகிய அனைத்தையும் தியாகம் செய்து மிக பெரிய வல்லரசுகளையும் வீழ்த்தி அந்த இடத்தில் அல்லாஹுவின் கட்டளைகளை மேலோங்க செய்தனர். இதன் மூலமே நாம் புரிந்து கொள்ளலாம் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டதற்கான முக்கியமான காரணமே இந்த உலகில் எந்த ஒரு மனிதனும் அடக்குமுறைக்கு ஆளாகாமலும் அநீதி இழைக்கப்படாமலும் அவர்களை பாதுகாப்பதற்காகத்தான் என்பதே. எனவே முக்கியமான விஷயம் என்னவென்றால் கிலாஃபத் நம் மீது மிக முக்கியமான கடமையாகும். இந்த உண்மையான தீனின் பக்கம் மக்களை அழைத்து அதை நடைமுறைப்படுத்துவது தான் இக்காமத்தே தீன் என்பது ஆகும். இப்பொழுது இந்த உண்மையான தீனை நாம் எடுத்துரைத்த பின் உங்களில் பலருக்கு பலவிதமான சந்தேகங்கள் எழுந்திருக்கும். மேலும் கிலாஃபத் அல்லது இக்காமத்தே தீனை எதிர்ப்பவர்கள் எழுப்பும் கேள்விகள், கிலாஃபத் தான் இஸ்லாத்தின் முக்கியமான கடமை என்றால் ஏன் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை நம்மிடம் தெளிவாக கூறவில்லை? ஏன் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதை பற்றி நேரடியாக குறிப்பிடவில்லை? கிலாஃபத் தான் இஸ்லாத்தின் முக்கியமான கடமை என்றால் ஏன் தாவூத் அலைஹி வஸல்லம் மற்றும் சுலைமான் அலைஹி வஸல்லம் கலீஃபாவாக இல்லாமல் மன்னராக இருந்தார்கள்? ஏன் யூசுப் அலைஹி வஸல்லம் மன்னராட்சியில் பணிபுரிந்தார்கள்? ஏன் அனைத்து நபிமார்களுமே கலிஃபாவாக இருக்கவில்லை? ஆட்சி செய்வதற்காக தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட்டார்கள் என்றால் ஏன் குறைஷி தலைவர்களில் ஒருவரான உத்பா பின் ரபியா ஆட்சி தலைமையை மக்காவிலேயே வழங்குவதாக கூறியதற்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்தார்கள்? இதை போன்று பல கேள்விகளை எழுப்புவார்கள். இவை அனைத்திற்கும் சரியான விளக்கங்களுடன் பதில்கள் உள்ளது. அதையெல்லாம் இந்த தொடரில் பின்வரும் காணொளிகளில் காண்போம்.